நீண்ட நாட்களாக அப்பா மகன் இடையேயான மோதலால் பரபரப்பாக இருந்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி பூசல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இரண்டாக உடைகிறதா பாமக? தனி கட்சி தொடங்குகிறாரா அன்புமணி? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸின் பேரனான முகுந்தனால் வந்த பிரச்சினை ஒரு 6 மாத காலமாக அக்கட்சியினரை நிலைகுலைய செய்ததோடு அப்பா மகன் இடையேயான உறவில் முரண் ஏற்பட்டது. அன்புமணியின் தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டது. வன்னியர் சங்கங்கள் மற்றும் கட்சியினர் தனித்தனியாக செயல்பட தொடங்கியது என அடுத்தடுத்து குழப்பங்களுக்கு வித்திட்டது. பாமக இளைஞர் அணி தலைவராக தனது மகள் வழி பேரனான முகுந்தனை நியமிக்க நினைத்த ராமதாஸின் முடிவுக்கு அன்புமணி தொடக்கத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும், ஆனால் ஜி.கே. மணியின் ஆலோசனைப்படி ராமதாஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்ததாகவும் கூறப்பட்டது. இதனால் பொதுக்குழுவில் கோபப்பட்ட அன்புமணி பனையூரில் தனி அலுவலகம் அமைத்துள்ளதாகவும், தன்னை சந்திக்க வேண்டும் என்றால் பாமகவினர் அங்கு வந்து சந்திக்கலாம் என்றும் கூறி வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து பாமக சீனியர்கள் வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அப்பா மகன் இடையேயான மோதலை நிறுத்தி சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சித்தும் பலனளிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களின் இந்த மோதல் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் வெளிப்படையாக இருந்ததோடு மாமல்லபுரம் மாநாட்டுக்கு பின் தொடர்ச்சியாக பாமக இளைஞர் அணி, பாமக மகளிர் அணி, பாமக மாநில நிர்வாகிகள், பாமக மாணவர் அணி, வன்னியர் சங்கம், பாமகவின் வழக்கறிஞர் அமைப்பான சமூக நீதி பேரவை, பாட்டாளி சமூக ஊடக பேரவை, பாமகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட தரப்பினருடன் ராமதாஸ் தீவிர ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். இதில் எந்த கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளவில்லை. அதோடு கூட்டத்திற்கு முன்பாக தனது ஆதரவாளர்களுக்கு போன் செய்து கலந்து கொள்ளக்கூடாது என்று ஸ்ட்ரிக்ட் உத்தரவும் போட்டதாக கூறப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் தர்மபுரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அன்புமணி கடந்த 1 மாதமாக மன உளைச்சலில் இருந்ததாகவும், தான் என்ன தப்பு செய்தேன், ஏன் தூக்கம் வரவில்லை, இதே நினைவுதான் எனக்கு இருப்பதாகவும் என்று தனது தலைவர் பதவி பறிக்கப்பட்டது குறித்து அன்புமணி வேதனை தெரிவித்திருந்தார். அன்புமணியின் இந்த பேச்சுக்கு செய்தியாளர்களிடம் பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் வியாழக்கிழமையான மே 29ஆம் தேதி பதில் சொல்வதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தர்மபுரி கூட்டத்தில் அன்புமணி பேசியது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்பும் முயற்சியாகும் என்று கூறிய ராமதாஸ், தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சிக்கிறார் அன்புமணி என்றும், தனது சத்தியத்தையும் மீறி 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கி குற்றம் செய்து விட்டதாகவும் ராமதாஸ் கூறியது பாமகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக
மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். தொடர்ந்து பேசிய ராமதாஸ், அன்புமணிதான் தவறு செய்தவர் என்றும் தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் அடித்தவர் அன்புமணி. என்ன நடந்தது என ஆதாரத்தோடு ஒளிவு மறைவின்றி இப்போது அப்படியே வெளிப்படுத்துகிறேன் என்று தெரிவித்தார். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். மேலும் பாண்டிச்சேரி பொதுக்குழுவில் என்ன நடந்தது என எல்லோருக்கும் தெரியும் என்ற ராமதாஸ், 45 ஆண்டுகால அரசியலில் கட்சிக்கு அவப்பெயரை பெற்று தந்து விட்டார் அன்புமணி என்றும், கட்சியின் மார்பில் குத்திவிட்டார் என்றும், அதனை கண்டு தான் இடிந்து போய்விட்டதாகவும், கட்சி வளர்ச்சிக்கு தொடர்ந்து இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்துள்ளார் அன்புமணி என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது ராமதாஸ் வைத்தார். அது மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் பொதுக்குழுவை கூட்டி கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்குவேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சி பேசி ஏளனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகடாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். இந்த நிலையில் ராமதாஸின் இந்த பேச்சு அன்புமணியை கடும் அதிர்ச்சியடைய செய்துள்ளதாகவும், இதனால் கோபமான அன்புமணி, நீங்கள் நீக்குவதற்கு முன் நானே கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் என்ற முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தன்னிடம் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலத்தை வைத்து கட்சியை பிளக்கவும், தனி கட்சி தொடங்கவும், அதற்கு தலைமையிடமாக பனையூரையும் அன்புமணி முடிவு செய்துள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாமகவின் தலைவராக ராமதாஸை தொடர்வார் என்றும், முகுந்தனை வன்னியர் சங்க தலைவராக்க ராமதாஸ் முடிவெடுத்துள்ளதாகவும் தைலாபுர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கேற்றாற்போல் பாமக இளைஞர் அணியிலிருந்து முகுந்தன் விலகுவதாக அறிவித்துள்ளார் என்று கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். எனவே விரைவிலேயே இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.